ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளை நமதே அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய பதிவை இப்பொழுது நாங்கள் தொடங்கி உள்ளோம். இந்த நாளை நமதே அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் எந்த ராசியில் வருகிறது, அந்த ராசியில் சந்திரன் பயணிக்கும் பொழுது நமக்கு அது பிளஸ்ஸா, நமக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதா, நாளைக்கு வெற்றி இருக்கிறதா, நாளைக்கு பயணம் ஆதாயம் அனுகூலம் இருக்கிறதா, அதன் மூலம் நாளைக்கு முக்கியமான விஷயங்களை நான் செய்து கொள்ளலாமா, இல்ல ஒருவேளை அதனை நான் கொஞ்சம் லேசாக தள்ளி போட்டு கொள்ளலாமா அப்படிங்கிறத மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய விதமாக இந்த பதிவை நாங்கள் தயாரித்துள்ளோம். முதலில் 28/1/2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம், தசமி திதி, தை மாதம் 14ஆம் தேதி. இன்னைக்கு நாள் முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் பிரதானமாக இருக்கிறது. இப்போ இந்த நாள்ல முதல் தரமான ராஜ யோகங்களை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம், கடகம், விருச்சிகம் மற்றும் மகரம், இந்த 4 ராசிகளுக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருக்கிறது. மேஷ ராசியை பொறுத்தவரை குறிப்பா வாக்கில் ஒரு நல்ல ஈர்ப்பு, அட்ராக்ஷன் ஏற்படும். யாருக்கெல்லாம் இடம் பூமிக்கு வாடகைக்கு ஆள் வரல, அதன் மூலம் எங்களுக்கு அபிவிருத்தி ஆகலன்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். வாக்கில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். ரிஷபராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு பயணங்களால் ஆதாயம், சகோதரர்களால் சகோதரிகளால் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. குறிப்பா இங்கு ஒரு வளர்பிறை சந்திரன் ராசியில் இருப்பதனால் ஒரு பிரகாசம், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுப்பதற்கு முன் அவர்களால் முடியுமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசித்த பிறகு அந்த வார்த்தைகளை கொடுப்பது புத்திசாலித்தனம். குறிப்பா இவர்கள் பயணங்கள்ல இறங்கும் பொழுது அதன் மூலம் ஆதாயம் இருக்கிறதா அப்படிங்கிறதை கவனித்து பிறகு, அதாவது இவங்க யாரை சந்திக்க போகிறார்களோ அந்த நபர் அங்கு இருக்கிறார்களா அப்படிங்கிறதை ஒன்றுக்கு பல முறை விசாரித்த பிறகு பயணங்களில் இறங்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் இவர்களுக்கு பிரதானமாக மகாவிஷ்ணு வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். கடகராசிக்கு ஒரு ஏற்றம், லாபம், நினைத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. குறிப்பா இவர்கள் எதை அடைய வேண்டும்னு நினைக்கிறார்களோ அந்தந்த விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக வரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இவர்கள் தொடங்கினார்கள் அப்படின்னா கண்டிப்பா ஆதாயம் உண்டு. இவர்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதியின் நட்சத்திரத்தில் இவர்களுடைய ராசியாதிபதி பயணம் அப்படிங்கிறதும், இங்கு தனஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பதும் பொதுவாகவே இவர்களுக்கு காரிய சித்தி, அம்பாள் வழிபாடு இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த செலவு எல்லாமே இவர்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, குறிப்பா இவர்களுடைய வியாபாரத்துக்கு நல்ல அனுகூலமான பலன் கொடுப்பதாக இதனை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடம், பூமி சம்பந்தப்பட்ட வெளியூர், வெளிநாட்டு பயணம், தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நாளில் உங்களுக்கு ஒரு இனிய நாள் அப்படின்னு சொல்வது போல், ஒரு முத்திரை பதிப்பது போல் அனுகூலமாக இருக்கும். சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசிக்கு இங்கு லாபஸ்தானாதிபதி பாக்கியத்தில், அப்போ உங்களுக்கு லாபமும் பாக்கியமும் ஆக்டிவேட் ஆகிறது.
அது வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல அபிவிருத்தி. நீங்கள் எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறீர்களோ, அதாவது அது ஒரு இடம், பூமி, இல்ல பயணம், இல்ல உங்க குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அனுகூலமான பலனாகத்தான் ஏற்படும். குறிப்பா உங்களுக்கு ஆலயங்கள் வழிபாடு, அம்மன் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். துளாராசியை பொறுத்தவரை இங்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அப்படிங்கிறது சந்திராஷ்டமம். அது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் லாபாதிபதியின் நட்சத்திரத்தில் பயணித்தாலும் அங்கு அது ஏதாவது ஒரு சின்ன பாதகத்தை கொடுக்கும். அப்போ புது முயற்சிகள், புது தொடர்புகள், புது நபர்கள் மூலம் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் ஒரு 2 நாள் தள்ளி போடுவது நல்லது. ஒரு பக்கம் நமக்கு ராசிக்கு குரு பார்வை இருப்பதனால் பெரிதாக நமக்கு ஒரு கெடுதல் அப்படிங்கிறது வராது. இருந்தாலும் விழிப்புடன் இருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு குட் நியூஸ். இங்கு பாக்யாதிபதி வளர்பிறை சந்திரனாக வந்து சப்தமஸ்தானத்தில் புது முயற்சிகள், புது தொடர்புகள், திருமணத்துக்காக காத்திருக்கிறது, பிசினஸ் பார்ட்னருக்காக காத்திருக்கிறது, லைஃப் பார்ட்னருக்காக காத்திருப்பது, இது எல்லாமே இவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அனுகூலமான நாள். குறிப்பா இந்த நேரத்துல உங்க ராசியாதிபதி உச்சபலம் அப்படிங்கிறதுனால நீங்க யாரையும் எதிர்பார்க்காமல் எல்லாரும் உங்களை எதிர்பார்த்து உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெளியூர், வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலம் வர வேண்டிய குட் நியூஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாக்கியமாக வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முருகன் வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். தனுராசியை பொறுத்தவரை 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது திடீர் ராஜயோகமா சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதன் மூலம் ஒரு நல்ல லாபம் இருக்கும். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்குவது, உங்களுடைய பாக்கியத்துக்காக கடன் வாங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமாக இருக்கு. உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு தெளிவு, மேலும் இங்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படின்னு வரிசையாக உங்களுக்கு சுப பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாடு உங்களுக்கு அனுகூலமாக அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அமேசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம், அதுவும் வளர்பிறை சந்திரன். அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்க மைண்டில் எப்பொழுதுமே ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்பீடு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, நினைத்த விஷயங்களை எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக வருகிறது. லாபஸ்தானத்தை சந்திரன் பார்ப்பதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிகரற்ற லாபம் காத்து கொண்டிருக்கிறது. கும்பராசியை பொறுத்தவரை இங்கு 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது வளர்பிறை சந்திரன். அப்போ உங்களுக்கு இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன கடன், குறிப்பா உங்க லைஃப் பார்ட்னரின் பெயரில் நீங்கள் வாங்குவது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பிலிருந்து வர வேண்டிய விஷயங்கள், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே பொதுவாகவே ஒரு ஆதாயம் என்பது உண்டு. இங்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன், ராசிக்கு குரு பார்வை, அதனால நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. குறிப்பா பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு.
மீனராசியை பொறுத்தவரை இங்கு வெற்றி ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திரன் உச்சம். அப்போ லாபஸ்தானத்துல புதன் சுக்கிரன், வெற்றி ஸ்தானத்துல சந்திரன், இதெல்லாமே உங்களுக்கு லாபம், வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த 7.5 சனியில ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும், இந்த பக்கம் உங்களை தூக்கி கொடுப்பதற்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு வரிசையாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் குறிப்பாக மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நிதர்சனமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தீர்க்கமான பலன். இப்போ நாம் பார்த்த இந்த அனைத்து விஷயங்களுமே கோச்சாரத்தில் சந்திரனின் டிரான்சிட்டை வைத்து கணிதம் செய்யப்பட்ட பலன்கள். இதை தவிர உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம துவாதச பலன்கள்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு உண்டான 12 பாவங்களின் பலன்கள், மேலும் தசாபுத்தி அந்தரம் போன்ற அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக கணிதம் செய்துதான் அந்த பலனை தீர்மானிக்க முடியும். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.